இருக்காங்க பாருங்க இவங்க இன்னைக்கு வீடியோ செம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்போவுமே சம்டைம்ஸ் வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்புறமா வந்து பார்ப்பேன். இன்றைக்கி வந்து ரவுண்டெல்லாம் வரல, அப்படியே சும்மா வேற லெவல் போ சான்ஸே இல்லை. அல்டிமேட்டு உங்களோட சேர்த்து இதை நான் இப்படி எடுத்திருக்கேன். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். நல்லா தானே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோட பேர் தான் நல்லா இல்லை, தரணைக்கு அது பேர் டரனாக்கி. எப்படி சொன்னாலும் நல்லா இல்லையே. இங்கே பாருங்கள், இந்த சைனீஸ் பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சைனீஸ்க்கு ஒரு நேரம் இருக்கும், சிங் சிங் செங் சிங் சிங் அப்படின்னு இருக்கும். அந்த சங்கி சிங்கி சிங்கிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த நேம் இருக்கும், கிறிஸ்டியன் நேம் மாதிரி ஒரு நேம் வந்து நீங்கள் இது பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க வந்து வச்சுருப்பாங்க. கூப்பிடுறதுமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. அதனால் இந்த பேர் எனக்கு பிடிக்கல. இதுக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சிடலாமா நம்ம மட்டும் லோக்கலில் அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பா இங்கே பாருங்கள் என்ன க்யூட் ஆனாது இல்லை. இதுக்கு பேர் வந்து தாரகை அப்படி வச்சிடலாம் நம்ம, தாரகை. ஓகே, நான் இனிமேல் டரணைக்கு அலைஸ் தாரகை அப்படி தான் போட போகிறேன். தாரகை சூப்பராக இருக்காங்க பாருங்கள். தாரகை தாரகை நல்லா இருக்கா இல்லையா? சட்டென்று வானிலை மாறுதே பெண்ணே உன்மேல் பிழை. உன் மேலே பிழை இல்லை, உனக்கு பேர் வச்சாங்க பேர், அங்கே தான் இருக்குது பிழை. நீ நல்லா தான் இருக்க, சூப்பராக இருக்க. தாரகை. ஓகே, தாரகை. நான் இப்போ பேரெல்லாம் மாற்றணும், ஐ மீன் லேபிள் பண்ணணும். இந்த வியூலையுமே சூப்பராக இருக்காங்கப்பா. வாவ், வேறு லெவல் வேறு லெவல் அழகி. இந்த வியூவில் எந்த வியூவில் பார்த்தாலும் அழகாக இருக்க. நீ உன்னை வாரேன் அப்படியே எதெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. வேற லெவல்ப்பா. அப்புறம் இவங்க நம்மளோட கேலரி லவ், இது வந்து பார்த்திங்கன்னா பர்சாபா இருக்குதுல்ல, அந்த காம்பினேஷன் தான். ஓ ஸ்வீட் 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 அழகு. அப்புறம் இந்த மார்னிங் ஸ்டார், இது ஒரு ஷார்ட்ஸ்லேயே கூட எடுத்திருப்பேன். இது பாருங்கள், அந்த பின்னாடி இருக்குது அந்த இது பாருங்கள், ஓவர்லேப் பண்ணி வந்திருக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். முன்னாடி இருக்கிறத பின்னாடி இருந்து நடுவில் இருக்கிறது பேபி மாதிரியும், இந்த பக்கம் பேரண்ட்ஸ் அப்படியே அதோட தோளோட தோல் அணைச்சா மாதிரியும் எப்படி இருக்குல்ல. இது வந்து மார்னிங் ஸ்டார், இதுவுமே க்யூட்டாக இருக்குது. இதோட பேர் தங்குங்களா AC2R. கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு பேர் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா கோடில் தான் இருக்குது. ஏன்னா AK0663 0463 0263 எல்லாம் இருந்துச்சுல்ல, அதுக்கெல்லாமே இப்போ பேர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு சொல்கிறேன் நானும். அதே மாதிரி இந்த AC2R இதுக்கு இப்போ நிழல் எடுறேன். நான் இப்போ வெயிலுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். எனக்கு வெயிலில் வந்தோன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னால் பார்க்க முடியலை ஃபோனில், அதனால் எடுக்க முடியல. AC2R சூப்பரான ஒரு நியூ ஒன் தான். எனக்கு இது நியூ ஒன் பார்த்தாங்களா. AC2R இது வந்து பார்த்திங்கன்னா AC1R. வெளிச்சமே எனக்கு அந்த ஃபோனில் இது பண்ணியிருக்க தெரிய முடியுது. AC1R எப்படி இருக்காங்க. இதெல்லாம் வேறு லெவலில் பூக்கும் ஆக்சுவலி. ஏன்னா இதோட பூ இது நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. மல்டிபிள் பட்டரில் ஒரு பூ 2 பூவை பார்த்த மாதிரி ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணி ஒரு இதிலலாம் நம்ம சொல்ல முடியாது ப்ளட் ப்ரெஷர் இருக்குன்னு. ஒரு 2-3 இது பார்ப்போங்கிறோம்ல, அதை தான் இதுக்கு நம்ம கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ப்ளூம் வச்செல்லாம் இது அழகுலலாம் முடிவு பண்ண முடியாது ரெயின் லில்லியில். இதை பார்க்க எப்படி இருக்குது உங்களுக்கு டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இதோட இதுவே வேறு லெவலில் இருக்குது. வியன் கேவ் அப்படிங்கிறது இதோட பேர். ஒயிட்டில் வந்தாலே வியன்னா ஒயிட்டில், கேவ்னா ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஸ்பார்க்லிங் கிளாஸ்க்கு ஒரு பேர் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த ஒயிட் வெரைட்டியில் வர்றதுக்கெலாம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கேவ் வியன் கேவ் அப்படின்னு வைக்கிறாங்க. இது ஒரு அழகாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ப்ராடாக சூப்பராக செம்ம வெரைட்டி. இது பேர் வியன் கேவ்னு சொல்லிட்டு. இதோட இது பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கீழேருந்து அழகாக திக்காக இப்படி வந்து அந்த இடம் நம்ம இவ்வளோ தண்டு திக்காக இருக்குது. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குதுல்ல, செம க்யூட். இது வியன் கேவ் அப்படிங்கிறது தான் இதோட பேர். சூப்பராக இருக்காங்க. நம்மளோட பியூட்டிஃபுல் ஹைப்ரிட் சோஃபியா மிட்டி பாருங்கள், பூத்துருக்கிறத அழகாக இருக்குது. சங்குப்பூ போகிறப்ப வரப்பெல்லாம் அழகாக அப்படியே ஆசையை தூண்டுது பார்க்க. பெருசாக பூத்துருக்குப்பா அந்த மலைக்கு. அதுக்கும் இங்கே பாருங்கள் எத்தாதாண்டியா எப்படி பூத்துருக்குது பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்கள், நிறைய பூ வேறு. ஹச் ப்ளூ சீட்ஸும் அப்டேட் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன், நல்லா வந்துட்டுருக்கு தங்கங்களா.
அப்பா வெயில் இப்போ தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ள எங்கள் ஊருக்கே இப்போ தான் வெயிலை பார்க்குறோம். நிழல் தெரியுதுன்னா வெயில் வருதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ மாடியில் போய் எடுக்கலான்னு பார்த்தேன், மயக்கம் வந்துட்டேன். இது வந்து தங்கங்களா ஆர்டர் கொடுத்த நம்ம செல்லங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. சில பேர் வந்து டிசம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் சொன்னாங்களா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் புதுசாக இப்போ ஆர்டர் போட்டவங்களுக்கு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட்டை லில்லிப்பை வந்து ஒரு 30 நோபல் கோல்டு அது இதுன்னு மொத்தமாக வாங்குறாங்கல்ல அவங்களுக்குள்ளது ஒன்று இருக்குது. ரெயின் லில்லி சீட்ஸ் இருக்குல்லப்பா, அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து நம்மக்கிட்ட இதாகிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், இந்த பாட் ரொம்ப பெரிய பாட்டு 12 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், நல்ல பெரிய பாட்டு. அதனால் என்ன பண்ணிட்டேன், இதில் இவ்வளோ வரைக்கும் தான் மண் போடணும். நம்ம இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் நான் கொஞ்சம் இறக்கி போட்டிருக்கிறேன். ஏன்னா சீட்ஸுக்குன்றதுனால அதுக்கு அவ்வளோ டெப்த்து தேவையில்லையேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் போட்டு வச்சுருக்கேன், பார்ப்பேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. டேட் ஆக்சுவலி இதில் மென்ஷன் பண்ணல, இன்னொரு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா போட்டது தான். அடுத்து இவங்க பாருங்கள், இவங்களை வந்து நேற்று என்ன பண்ணிட்டேன், பாட்டு ரொம்ப இதுனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். சீட் போட்டு வளர்த்த இவங்களே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். டிசம்பர் 1ஆம் தேதி போட்டதுன்ட்டு இங்கே வருங்க, இங்கே எல்லாம் சீட்ஸ் தான். இப்போ மழையில் டேரெக்டாக இருந்துச்சு, பார்க்கலாம் எப்படி வருதுன்னுட்டு போட்டு வச்சுருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு அழகியாக பூப்பிங்களேடா அப்படின்னு. இவங்க 2 பேருக்கு மண்ணை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சீட்ஸை கொண்டு வந்து ரொம்ப நாள் வச்சுருந்து போட்டிருந்தா ரெயின் லில்லி சரிப்பட்டு வராதுப்பா. உங்களுக்கும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சீட்ஸுக்காகன்னு சொல்லிட்டு. சில ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, கடவுளே அதுக்கு மேலே அப்புறம் சீடை போட்டு விட்டுட்டு, ஏன் இவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே சீடை இப்படி தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் லேயர் போடும்போது ஓரளவு இது பண்ணி ஒரு சீடு போடும்போது மட்டும் எப்போவுமே தலை மொட்டை அப்படி போடாதீங்க நீங்கள். அது வந்து நல்லதில்லை சீட் போட்டு இது பண்ணுறதுக்கு. கொஞ்சம் இறக்கி தான் இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப இறக்கி இருக்கக்கூடாது. இதானா ஒரு பான்சாய் பாட்டு தான், வேறு வழி இல்லை. இப்போதைக்கு இதை பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு பண்ணிவிட்டேன். மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஜீனி மாதிரி மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். எங்கள் ஏரியாவே இப்படி தான்ப்பா இருக்கும் பாருங்க. சுகர் இருக்குதுல்ல, வெள்ளை சுகர் சீனி இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மண் விடுறப்ப மணல் மாதிரி. ஓகே ரொம்ப ஏன் போக மணல் மாதிரி இருக்குது. அதனாலே இன்னொருத்தரில் நல்லா பிடிச்சிட்டு வராங்க. இந்த பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சீட்ஸ் இன்னும் மாடிக்கு போகல. நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். இவங்கள பாருங்கள் எல்லாம் தொட்டியில் எப்படி இருக்கானுங்கன்னு. எப்படி தான் சிஸ்டர் இவ்வளோ பெரிய தொட்டியில் இவ்வளோ செடி வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்கன்றீங்க. பிடிக்கும்ல, அதனால் கஷ்டமாக தெரியலை. பிடிக்கிறதுனால அது கஷ்டமாக தெரியலை. ஒரு ஸ்பார்க்லிங் கிளாஸ் மட்டும் தான் வந்திருக்குது. பாப்பா இது எப்படி போக்க போகிறேன். குட்டி உண்டாக தான் இருக்கணும், செம்மையாக இருக்குது. பட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் தாரகை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா. நான் மாடிக்கு போகல, அந்த வீடியோ வந்து நான் இதோடய முடிச்சுக்கிறேன்னா கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது இப்போ சிங்கிள் இதை பாருங்கள், சங்குப்பூ இது எப்படி வந்துருக்குதுன்ட்டு. ஆமாம் சங்குப்பூ அங்கங்கே ஆனால் பூத்துருக்குதுப்பா. இங்கே பாருங்கள், இதில் இங்கே ஒரு வயலட் கலரு, அது அப்படி எடுத்து பார்த்தோன்னா வரும். அங்கேருந்து போயிருக்குது, எப்படியோ சீடு உளுந்து இதாகி போயிருக்குதா. வாவ் டேய் க்யூட்டுடா, ஐயா அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ போயிருக்குது பாருங்கள். அங்கே விட்டால் இங்கேருந்து அங்கே நம்ம சரகொன்றையில் போய் சேர்ந்துரும் போல். சரகொன்றை பாருங்கள் அங்கே இருக்குது. க்ரீனரியாக நல்லா இருக்கு, ஆனால் உண்மையிலே பசுமை செமையாக இருக்குது. இப்படி அதில் இந்த இது பேர் என்ன, அதோல அரிக்காப்பாம் ரொம்ப பிடிச்ச ஒன்றுப்பா. இதுமாதிரி வீட்டுக்கு முன்னாடி இந்த மாமரம் இருக்குது பாருங்களேன், இது வந்து அப்படியே நிழலாட்டம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் இந்த போர்ட்டிகோவில் வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் இந்த நிழலை அப்படியே தக்க வச்சுக்கிறோம். இது நம்மளோட டார்க் பிங்க் கிறிஸ்பம் தான். பட் இப்போ பாருங்கள் இப்படி லைட் பிங்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தங்கங்களா. ஹாப்பி கார்டனிங்.